ஹலோ கோடஸ். ரொம்ப நாளா இந்த ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் காலேஜோடைய ரியாலிட்டி. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். நான் தீபக், இது டிபி கோச் சேனல். ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய ஹையர் செகண்டரி எஜுகேஷன் முடிச்சுட்டு தென் ஒரு ஸ்பெசிபிக் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான டிகிரியை காலேஜ்ல படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பான். பட் ரியாலிட்டியில அதுதான் நடக்குதா அப்படின்னா அதுதான் இல்லை. காலேஜஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டிகிரிஸை பத்தி பேசுவோம். ஒரு டிகிரி அப்படின்றது உங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு கிடையாது, அது இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்துறதுக்காக. என்னதான் ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ண கோர் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான டிகிரியில அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு செமஸ்டர்ல அதோடைய பேசிக்ஸ் மட்டும் படிப்பீங்க. இதால ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டொமைன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பிடிச்சிட்டு நீங்க மேலும் மேலும் கத்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடா வேலைக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு தான். பட் காலேஜஸ்ல அந்த இன்ட்ரெஸ்டே நமக்கு உருவாக்கி தரது இல்லை. நான் எல்லா காலேஜஸையும் சொல்றது இல்லை, ஒரு சில காலேஜஸ் அப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிற ஃபேக்கல்ட்டி வராங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரில் அதற்கான பிபிடியை போட்டுட்டு அதை ஒப்பிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. இதால் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்டே போக மாட்டேங்குது. இதே போல் செமஸ்டர் போக போக இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கம்மியாயிட்டே வருது. கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாமலேயே முடிக்கிறாங்க. இதுதான் இங்க நடக்கிற ரியாலிட்டியா இருக்கு. இதனால தான் இந்தியால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் அதிகமா இருக்கு. இதற்கான சொல்யூஷன் என்னதான் வரும்னு கேட்டீங்கன்னா, நாம மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்ப பேசுறதால இதெல்லாம் மாறப்போதான்னு கேட்டீங்கன்னா மாறும், கொஞ்ச நாள் கழிச்சு மாறும். இப்பவே இது மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா நோ, இட் ஒன்ட் கோயிங் டு பி ஹேப்பன். இதனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதுக்காக என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். இதற்காக ரிசர்ச் பண்ணுங்க. இதனால உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஐடியா கொஞ்சம் தெளிவா இருக்கும். இந்த வீடியோ யாரையுமே அஃபண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக போட்டது இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவே. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேரும் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கோட்டஸ்.